அண்ணாமலைஜி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கோட்டையை பிடிக்கும். பாரதிய ஜனதா கட்சி உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் 2026. நாம செய்யக்கூடிய தகுடு திட்டங்களை யாரெல்லாம் வெளிப்படுத்துறாங்களோ கண்ணை முடிக்க எல்லாத்தையும் தூக்க உள்ள 92 பெண்கள் இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்காங்க அவங்க மேல. உண்மையாவே கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தையும் மு.க. ஸ்டாலினுடைய புகைப்படத்தையும் ஒன்றாக ஒரு இடத்துல வைக்கணும்னா அது டாஸ்மாக் சாராய கடைகள்ல தான் வைக்கணும். எத்தனையோ எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம், கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் இருக்குல்ல. பக்கத்துல கேரளா வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஆளுது, தெலுங்கானாவையும் கர்நாடகாவையும் வந்துட்டு காங்கிரஸ் ஆளுதுல. அங்கெல்லாம் போகலையே ஈடு. அது என்னமோ ஜட்ஜ்மெண்ட் போல இன்னைக்கு திமுக காரன் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்ப உங்களை போன்ற ஊடகவியலாளர் கூட இதை கேள்வியா கேட்கிற அளவுக்கு என்னமோ ஈடி தப்பு பண்ணது மாதிரியும், இவங்க டாஸ்மாக்ல உள்ளவங்க எல்லாம் நல்லவர் மாதிரியும் ஒரு ஜட்ஜி சொன்ன ஒரு சின்ன கமெண்ட் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது திமுக கூட ஒரு ஃப்ளோர்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இன்னொரு ஃப்ளோர்ல ரெய்டு போகுது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆட்சியில அவ்வளவு சாதாரணமா யாரும் தப்பிச்சிட முடியாது. 2G வழக்குல லோயர் லெவல் கோர்ட்ல இருந்து வெளில வந்தாங்க ஆராசாவும் கனிமொழியும். இன்னைக்கு அந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட் எடுத்திருக்கு. கூட சாராய அமைச்சர்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் ஜாமீன் அமைச்சர்னு கூட சொல்லிக்கலாம். நீங்க திமுக நிறைய அமைச்சர்கள் வந்துட்டு ஜாமீன்ல தான் இருக்கிறான். இல்ல பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச்செயலாளர் வீர திருநாவுக்கரசு சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார், இப்போ முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது, இப்போ அண்ணாமலை வந்து திருச்சியில் பேசின அந்த பொதுக்கூட்ட மேடை தான். அந்த கூட்டத்தில் பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து இனி தனியார் பள்ளிக்கு அனுமதியே கொடுக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் சம கல்வி கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் தலைவர் எது பேசினாலும் அது பேசு பொருளாக தான் இருக்கும். ஏன்னா எதெல்லாம் பேசப்படணுமோ, எந்த பொருள் குறித்தெல்லாம் அதிகமாக விவாதம் செய்யப்படணுமோ அதை குறித்து தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பேசிக்கிட்டு இருக்கிறார். தமிழக அரசியலில் இன்னைக்கு ஒரு அறிவார்ந்த தளத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அண்ணாமலைஜி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கோட்டையை பிடிக்கும். பாரதிய ஜனதா கட்சி உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் 2026. அதனால எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. அதை விடவும் கூட தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்புன்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஜனநாயகத்துக்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய பங்களிப்பு. தமிழகத்தில் அரசியல்னாவே அது ஒரு சாக்கடை. ஏன்னா எல்லாம் இந்த திமுக அரசியலை மட்டுமே பார்த்துருப்பாங்களே, அதை பார்த்துட்டு அரசியல்னாவே சாக்கடை, அது எதுக்கு நம்ம அந்த சைடு போக வேண்டாம், இப்படி ஒதுங்கி இருந்த எல்லோரையும் அரசியல் பேச வச்சிருக்கிறார். அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மகாத்மா காந்திஜி சொல்லியிருப்பார், பாலிடிக்ஸ் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன் பட் எ மிஷன் அப்படின்ட்டு இருப்பார். இதை மக்களுக்கு உணர வச்சிருக்கார். அதனால தான் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள், வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக விவரம் தெரிந்த எல்லோருமே இன்னைக்கு அரசியலை பற்றி அதிகமாக உரையாடுறான், விவாதம் பண்ணுறான். இதுக்கு அடிப்படை காரணம் இல்லை முக்கிய காரணமாக இருக்கிறது தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் அவ்வளோ அழகாக கிளியராக எடுத்து வைக்கிறார். இப்போ மக்களுக்கு சிந்தனையை தூண்டுறார். மக்கள் விவாதம் பண்ணுறாங்க, தங்களோட ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் திருச்சியில் நாங்கள் நடத்தின இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 அது குறித்தும், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை அது குறித்தும் விரிவாக பேசியிருக்கிற எங்கள் தலைவர் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுல எடுத்துரைத்திருக்கிறார். அப்படி பேசும்பொழுது தான் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக தனியார் பள்ளி வேண்டாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் தலைவர் அந்த மாதிரி பேசுனது எனக்கு இன்ப அதிர்ச்சி. வழக்கமாக அவ்வளவு சாதாரணமாக எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை பேச மாட்டார். எதையுமே தீர்க்க ஆலோசனை பண்ணி அப்படிதான் முடிவெடுத்து தான் பேசுவார். அவர் இப்படி தனியார் பள்ளி வேண்டான்னு சொல்லி அந்த இடத்துல பேசியிருக்காருன்னா அது உண்மையாவே வேணுமா வேண்டாமா, தனியார் பள்ளி இல்லாம கவர்மெண்ட் பள்ளிகளை வந்துட்டு நம்ம சிறப்பாக நடத்த முடியுமா, இதெல்லாம் அலசி ஆராய்ச்சி தான் அப்படி பேசியிருப்பார். அது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஒரு அறிவிப்பை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு பாருங்க, தமிழகத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை விட பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமா இருக்கு. ஏன் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடையாது. நானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், 1ஆவதுலேருந்து PhD வரைக்கும். ஆனா ஒர்க் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைவேட் லா காலேஜஸ்.
மோர் தென் 11 இயர்ஸ் வந்துட்டு பிரைவேட் லா காலேஜில் ப்ரொஃபஸராக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ சூப்பராக இருக்கு, அங்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக நடத்துகிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஹைலி குவாலிஃபைடு, அவங்களாம் நல்லா படித்தவங்க, நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அந்த டெடிக்கேட்டடாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமாக இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்டத்திலேயே ஒரு ஸ்கூலில் மரத்தடியில் நடத்துகிறாங்க. நான் மரத்தடியில் உட்காந்து படித்தவன். நான் 20 இயர்ஸ் பேக் வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் பொழுது நான் மரத்தடியில் உட்காந்து படித்தேன்னா பரவாயில்ல, அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குன்னு ஒத்துக்கலாம். இப்போவும் அப்படின்னா எவ்வளோ கொடுமை. நீங்கள் மோசமான கவர்னன்ஸ் ஆட்சியில் நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக நடத்தாமல் ஆட்சியை நிர்வாக திறமையற்று கொள்ளையடிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்துறதால ஏழை எளிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அவங்களோட குழந்தைகளை இன்னும் வந்துட்டு மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க. இது எவ்வளோ கொடுமையான விஷயம். மழை பெஞ்சா நிறைய பள்ளி கட்டடம் வந்துட்டு ஓட்டையாக இருக்கிறதால உள்ள தண்ணி விழுது, மாணவர்களை படிக்க முடியல. அடிப்படையில் வந்துட்டு டாய்லெட் நிறைய இடத்துல ப்ராப்பராக கிடையாது, கிளீனாக இல்லை, இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ ஏழை எளிய பெற்றோர்கள் அவங்க சம்பாதிக்கிறது கம்மியாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை தான் நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, நல்லா படிக்கல, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி லட்சமாக செலவு பண்ணி பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. அவங்களோட உழைப்பு எல்லாமே ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போயிடுது, அவ்வளோ காசும். அதனால தான் எல்லாருமே கவர்மெண்ட் விட்டுட்டு பிரைவேட்டுக்கு போகிறாங்க. இது மிகப்பெரிய கொள்ளையடிக்கக்கூடிய கூடங்களாக பள்ளிக்கூடங்கள் மாறி வருகின்றன. ஃபீஸ் ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ ஏற்றுறாங்க. முன்னாடிலாம் சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் மட்டும்தாங்க லட்சத்தில் வாங்குவாங்க ஃபீஸு. இன்னைக்கு ரூரல் ஏரியாவிலே ₹1,00,000 வாங்குறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்போ பார்க்குறாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெற்றோர்கள் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, உழைச்சி ஏதோ ஒரு பிரைவேட்டு முதலாளி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் எல்லாத்தையும் கொட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதை மாற்றணுங்கிறதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், தனியார் பள்ளிகளுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுவோம். இன்னைக்கு இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல் இருக்குல்ல, தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலமா இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல் வந்துட்டு நடைமுறைப்படுத்துறோம். ஒன்னு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இப்போ எல்லாரும் கேந்திர வித்யாலய சீட்டு வேணும்னு எங்களை நோக்கி கேட்பாங்க. அதை எங்களால் இப்போ பண்ண முடியறதில்ல. ஏன்னா மோடிஜி வந்துட்டு எல்லாமே ஆன்லைன், யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாதுன்ட்டார். முன்னாடி ஒரு காலத்தில் ஒவ்வொரு எம்பிக்கும் 10 சீட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாமே ஆளுக்கு 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு விற்கிறாங்கன்னு கேள்வி கேட்டு மோடிஜி என்ன செஞ்சாருன்னா, எந்த எம்பிக்கும் சீட்டு கிடையாதா, எல்லாரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணட்டும், கம்ப்யூட்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணணும், தகுதி உள்ளவங்க உள்ள போகட்டும் அப்படி வச்சாரு. கேவி எவ்வளவு ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கு. நவோதய பள்ளிகள் நாடு முழுவதும் நவோதய பள்ளிகள் இருக்கின்றன. தமிழகத்தில் மட்டும் இந்த தீய சக்தி திமுக அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக எங்க நவோதய போன்ற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்விக்கூடங்க வந்துருச்சுன்னா நம்ம கட்சிக்காரன் நாம நடத்தக்கூடிய இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து மக்கள் சேர மாட்டாங்கன்னு சொல்லி விட மாட்டேங்கிறாங்க. ஆனா நவோதய ஸ்கூல்ல சொன்ன ஆச்சரியப்படுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் படித்தேன். நவோதய ஸ்கூல்ல படித்த மாணவர்கள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நவோதய பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்கள்ல 12,000 பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, 11,600 பேர் பாஸ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. அந்த அளவுக்கு இங்க தரம் உலக தரத்துல இருக்கு. இதே போலதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் நவோதய பள்ளிக்கூடம் போல, கேந்திரிய வித்யாலய போல, பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடம் போல உலகத்தரம் வாய்ந்த பள்ளிக்கூடங்களாக மாற்றுவோம். அதனால தான் எங்க தலைவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பேராசிரியரா எனக்கு இந்த அறிவிப்புங்கிறது பேர் ஆனந்தத்தை கொடுக்குது. இப்போ கேவி பள்ளியை பத்தினா அதோடைய பெருமைகள்லாம் நம்ம முக்கியம் பேசுறோம். ஆனா கேவி பள்ளிகளில் தமிழ் இல்லையே, அது பொய் பிரச்சாரம். எத்தனையோ இப்போ வந்துட்டு பேப்பர்ல வந்திருக்கு. கேவிலையும் வந்துட்டு தமிழ் இருக்கிறது. இன்னைக்கு பொதுவா அந்த கேவி சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணுங்க. கேந்திர வித்யாலயங்கிறது யார மையமா, யார மனசுல கொண்டு நோக்கம் எதை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்களே, இப்போ பேங்க் இருக்கு, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இங்கே ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை, அதர் ஸ்டேட்டுக்காரங்களும் இருப்பாங்க. அது போல் தமிழ்நாட்டுக்காரங்களும் அதர் ஸ்டேட்டில் வேலை பார்ப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு டெல்லிக்கு போடுவாங்க, இல்லை பஞ்சாப்ல போடுவாங்க. இப்போ குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கோம், ஆஃப் இயர்லி தான் முடிஞ்சிருக்கோம், திடீர்னு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனால் குழந்தையெல்லாம் கூட்டு போய் அங்க பாதிலேயே சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கேந்திர வித்யாலயில சேர்க்கலாம். சிபிஎஸ்இ இதுக்கு தாங்க கேந்திர வித்யாலயம். சிபிஎஸ்இ என்ற சிஸ்டம் அதுக்கு தானே சார் வந்துச்சு. இல்ல, சிபிஎஸ்சிங்கிறது கேந்திர வித்யாலயத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க பிரைவேட் ஸ்கூல் கூட நடத்தலாம், அதுவும் சிபிஎஸ்சி தான். நீங்க பிரைவேட் ஸ்கூல் எத்தனையோ பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, அவங்களும் சிபிஎஸ்சியை ஃபாலோ பண்ணிக்கலாம். கேந்திர வித்யாலயத்துக்கு மட்டும் சிபிஎஸ்சி கிடையாது. ஆனா இந்த கேந்திர வித்யாலயங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காகத்தான் பிரைமரிலி இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற தமிழ் இல்ல, அதுதான் விஷயத்த சொல்றேனே. இப்போ என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க என்ன செய்யறாங்க, எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் இருக்கிறாங்களா,
பல ஸ்டேட்டை சேர்ந்தவங்க கேந்திரிய வித்யாலயில் படிக்கிறாங்கல்ல, அங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயில தமிழ் படிக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படும். எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த விவாதம் வரும்போது எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க கமலாலயத்துல பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் இந்த கேள்வி கேட்டார். கேந்திரிய வித்யாலயில தமிழே இல்லைன்னு. ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு கேந்திரிய வித்யாலய வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சர் அங்க இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்க பார்ட்டி ஆபீஸ் வந்திருந்தாங்க. அவங்க உடனே சொல்றாங்க, நானே கேந்திரிய வித்யாலய டீச்சர் தான். அங்க தமிழ் டீச்சர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, எங்க தலைவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அக்கா வாங்கக்கான்னு கூப்பிட்டு அவரையே வந்து அவங்களையே பேட்டி கொடுக்க வச்சார். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் நானே பார்த்தேன். அப்ப தமிழ் டீச்சருக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்துச்சு. தமிழ் டீச்சர் ரிக்வயர்ட் சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, இப்ப இன்னைக்கு கேந்திரிய வித்யாலய தமிழ் இல்லங்கிறது பொய் சரி, பிரச்சாரம். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அதே பதில சொல்லியிருக்காங்களே, இப்ப டீச்சர்ஸ் இல்லைன்னு. யார் திமுக காரங்க தானே? இல்ல சார், கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே. எந்த கவர்மெண்ட் சொல்லிருக்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். கேந்திரிய வித்யாலயில வந்துட்டு தமிழ் டீச்சரே இல்லைன்னு? இல்ல அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழகத்திலேயே தமிழ் டீச்சர் இருக்கிறாங்க. ஏன்னா நானே பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அன்னைக்கு இந்த கேந்திரிய வித்யாலய டீச்சரே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரிப்போர்ட்டர்ஸ் மத்தியில. அதனால தமிழ்நாட்டுல கேந்திரிய வித்யாலயில தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்கிறது உண்மை. பட் கேந்திரிய வித்யாலய நிறைய பேர் படிக்கிறவங்க அதர் ஸ்டேட்டுக்காரங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ்ங்கிறதால அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ அவங்க தான் அதைத்தான் படிப்பாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒவ்வொரு ஸ்கூலு, ஒவ்வொரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. உதாரணத்துக்கு, நீங்க அடையாறு ஆனந்த பவன்லயும், பாலாஜி பவன்லயும் போயிட்டு நீங்க எனக்கு சிக்கன் தான் வேணும்னு கேட்க முடியாது. அது வெஜிடேரியனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோல முனியாண்டி விலாஸ்ல போயிட்டு நீங்க எனக்கு வெஜ் தான் வேணும். வெஜ்ல எல்லா வகையும் வேணும்னு கேட்க முடியாது. சரியா? ஆனா வெஜ், நான்வெஜ் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல போயிட்டு நீங்க வெஜ் சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடலாம். அதுபோல கேந்திரிய வித்யாலயா என்பது யாருக்காக? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக தான் மெயினா ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல நவோதயா என்பது ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. நீங்க நவோதயா ஸ்கூல் தமிழ்நாட்டுல அலோவ் பண்ணிட்டு ஏன் சென்னையிலே நவோதயா இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நவோதயா என்பது எதற்காக? கிராமப்புற மாணவர்களுக்காக. அங்க இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி மாணவர்களுக்காக. அப்ப எந்தெந்த ஸ்கூலு எந்தெந்த பர்பஸுக்காக நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும். நாம பேசுறதெல்லாம் ஒட்டுமொத்தமான ஸ்கூல், பொதுவான ஸ்கூல். தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளவு இருக்கு? அதுல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுங்க. அதுதான் கேட்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பேசும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை கொண்டாந்து எது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அதுல இழுக்கிறது தான் திமுகவோட டைவர்ஷன் பாலிடிக்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றோம். அதாவது இந்தியா ஃபுல்லா இப்போ தமிழ்நாட்டுல வந்து இனி வந்து தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி இல்ல அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வைக்கிறோம். அப்படின்னும் போது இந்த ஐடியா வந்து இந்தியா ஃபுல்லா பொருந்துமா? இல்ல, கல்வி என்பது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. ஒரு மாநில அரசாங்கம் நினைச்சா அந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயத்த இந்த மாதிரி விஷயத்துல முடிவு எடுக்கலாம். அதுல மத்திய அரசாங்கம் வந்துட்டு நிலை வேறுபட்டுச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் அதான் செல்லுபடியாகும். சார், இப்போ வந்து அண்ணாமலை சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் பேசிக் எஜுகேஷனை ரொம்ப ஃப்ரீயா ஃபேரா கொடுக்கணும் அப்படின்றது. இந்த ஏக்கம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கும்ல, எல்லா ஸ்டேட்ல இருக்கிற அதுதான் மக்களுக்கும் சொல்றேன். இருக்கும்ல. அந்தந்த மாநில அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ணட்டும். ஒரு நல்ல விஷயத்தை தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆரம்பிக்கலாம். விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணலாம்ல. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ண முடியாது. ஏன்னா இதுல நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க, போறாங்க, வராங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால இப்ப பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை. நாங்களாம் தமிழக பாஜகவோட நிர்வாகிகள். எங்களோட இப்ப ஃபோக்கஸ் எல்லாம் எதுல இருக்கும்? ஏன் தமிழகம் நல்லா இருக்கணும்? முதல்ல தமிழகம் நல்லா இருக்கட்டும். ஒரு நல்ல விதையை போடுவோம். இது விருட்சமாகட்டும். நாடு முழுவதும் பரவட்டும். அதான் சார், நல்லது தானே? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டா எல்லா மாணவர்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துருவாங்கல்ல. அந்த ஸ்டெப்பை கவர்மெண்ட் நம்ம அடுத்த கட்டம் அதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இங்க பாருங்க, எங்க தமிழகத்துல நாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸே இல்லாம பண்ணிட்டோம். எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பக்கா எஜுகேஷன் கொடுக்குறோம். சர்வதேச தரம் இருக்குது. இதை நாடு முழுவதும் நீங்க வந்துட்டு நடைமுறைப்படுத்துங்கன்னு இங்க செயல்படுத்திட்டு போய் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? சூப்பர், ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நாடு முழுவதும் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அவங்களும் சொல்லுவாங்கல்ல, நடக்கும். தமிழகத்துல மூதறிஞர் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பெருந்தலைவர் காமராஜர், பக்தவசலம், இப்படி நல்ல அரசியல் தலைவர்கள் நல்ல விதை போட்ட தமிழகத்துல நாமளும் இப்போ வந்திருக்கிறோம். இங்க ஒரு நல்ல அரசியல் வரட்டும். இங்க நல்ல ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவோம். நாடு முழுவதும் பரவட்டும். சரி, இப்போ அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இப்போ வந்து டாஸ்மாக் எதிராக போராடின பிஜேபியோட கேடர்ஸ், அதாவது விமன் கேடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்டு விமன்ன்றதுனாலே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா அவங்க மேலே ஈஸியாக அடக்குமுறை பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இல்ல, பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம்? இந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அரசியல் போராட்டமா இருந்தாலும் கூட ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் அப்படியே ரஃபா ரிஜிடா இருக்கக்கூடிய போலீஸ் என்ன செய்யும்? பெண்கள் விஷயத்துல
கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இதுவாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரஃபாக இருக்க மாட்டாங்க, சாஃப்டாகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன செய்யுது அப்படின்னா, அதெல்லாம் பார்க்காத, யாராக இருந்தாலும் தூக்கி உள்ள வை. நாம செய்யக்கூடிய தகுடு திட்டங்களை யாரெல்லாம் வெளிப்படுத்துறாங்களோ கண்ணை முடிக்க எல்லாத்தையும் தூக்க உள்ள வை. 92 பெண்கள் இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்காங்க அவங்க மேல. என்ன தப்பு பண்ணிட்டாங்க? முதலமைச்சரோட ஒட்டுமொத்த தமிழக அரசு நிர்வாகத்துக்கும் தலைவர் யாருங்க? மு.க. முதலமைச்சர் ஸ்டாலின் தானே. கண்ட இடத்துல உங்களோட போட்டோ வச்சுக்க முடியுது, உங்க அப்பா போட்டோ வச்சுக்க முடியுது இல்ல? உங்க அப்பாவுக்கும் இந்த ஆட்சிக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீ முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னா உங்க கட்சி ஆரம்பிச்ச திமுக ஆரம்பிச்சது யாருங்க? அண்ணாதுரை தானே. அவரும் முன்னாள் முதலமைச்சர் தானே. அவரு கஷ்டப்பட்டு உருவாக்கின திமுக தானே இன்னைக்கு நீங்க கபலீகரம் பண்ணிட்டீங்க. அண்ணாதுரை முதலமைச்சர் வச்சீங்களா? முன்னாள் முதலமைச்சர்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர் போட்டோ, அதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா அவர்கள், அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்களோட போட்டோலாம் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா போட்டோ வச்சு உங்க போட்டோ வச்சுக்கிட்டா பரவாயில்ல. அதுல மட்டும் நீ போட்டோன்னு வந்தா உங்க அப்பா போட்டோ உங்க போட்டோ மட்டும் எல்லா துறையிலும் வச்சிருக்கீங்க. ரேஷன் கடையில ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு அரிசி பருப்பு கொடுக்கறதெல்லாம் மோடி அரசாங்கம். ஆனா அங்க மோடி படம் இல்ல, கருணாநிதி படமும் மு.க. ஸ்டாலின் படமும் இருக்கு. இப்படி எங்க பார்த்தாலும் உங்க படத்தை வச்சுக்கிறீங்களே. டாஸ்மாக் இந்த சாராயம் இந்த அளவுக்கு தமிழகத்துல காட்டாற்று வெள்ளம் போல ஓடுதுல்ல. இந்த சாராயத்தை தமிழருக்கு கொண்டு வந்தது யாருங்க? மதுவிலக்கு கொண்டு வந்தது யாரு? கலைஞர். தமிழகத்துல ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் இருக்கட்டும், மூதறிஞர் ராஜாஜி இருக்கட்டும், அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல வந்துட்டு சாராயம் வேண்டான்னு இருந்தாங்க. மதுவிலக்கை ரத்து பண்ணது யாரு? கலைஞர். கருணாநிதி அவர்கள். அந்த கருணாநிதி சாராயத்தை இன்னைக்கு அவரோட மகன் மு.க. ஸ்டாலின் காட்டாற்று வெள்ளம் போல திறந்து விட்டு இருக்கிறார். சில பேர் ஊர்ல அப்பா மோசமா இருப்பான், என்னடா இவங்க இவ்வளவு மோசமா இருக்காருன்னு ஊரே திட்டம். புள்ள அதோட மோசமாயிடும். அப்ப இவங்க எல்லாம் ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க அப்பனையே பரவாயில்லையே அப்படிம்பா. இந்த சாராய விஷயத்துல கருணாநிதியே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு கருணாநிதியோட மகன் மு.க. ஸ்டாலின் நடந்துக்கிறார். எல்லா இடத்துலயும் உங்க அப்பா போட்டோவையும் உங்க போட்டோவும் வைக்கிறீங்களே. உண்மையாவே கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தையும் மு.க. ஸ்டாலினுடைய புகைப்படத்தையும் ஒன்றாக ஒரு இடத்துல வைக்கணும்னா அது டாஸ்மாக் சாராய கடைகள்ல தான் வைக்கணும். இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு? பெண்கள். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி வீர மங்கையர் எங்க தலைவர் உங்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கார். அவங்க ஒவ்வொருத்தரும் வீர மங்கையர். இன்னைக்கு 92 பேர் மேல தமிழக பாஜக மகளிரணி நிர்வாகிகள் மேல கேஸ் போட்டிருக்கீங்களே, அத்தனை பேரோட பொற்றாமரை பாதங்களையும் நான் வந்துட்டு விழுந்து வணங்குறேன், போற்றி வணங்குகிறேன். அவங்க மேலேயும் போய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது அவங்க என்ன செஞ்சாங்க? போய் ஒரு மு.க. ஸ்டாலினோட படத்தை வச்சாங்க. நீங்க தானே வைக்கிறீங்க. நேரடியா அரசாங்கம் மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் சாராய கடைகளுக்கு சாராயத்தை உற்பத்தி பண்ணி அனுப்பக்கூடிய ஆலைகள் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? எல்லாம் திமுக சாமிகள். அப்ப அந்த திமுக காரங்களுக்கு எல்லாம் தலைவர் யார்? மு.க. ஸ்டாலின். ஒரு கட்சி தலைவனாகவும் ஆட்சி தலைவனாகவும் மு.க. ஸ்டாலினோட படத்தை எல்லா டாஸ்மாக் கடையிலும் வைக்கிறது நியாயம். எங்க மகளிரணி நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் ஒன்று இருக்கு. எப்படி நீங்க வந்துட்டு ஸ்டாலினோட படத்தை மட்டும் வைக்கலாம்? எல்லா இடத்துலயும் அரசாங்க நிறுவனத்துல ஸ்டாலின் கருணாநிதி 2 படமும் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் இர்ரெலவெண்ட். டாஸ்மாக் மதுபான கடையில மட்டும் ஹைலி ரெலவெண்ட். அதனால 2 படத்தையும் ஒண்ணா வைங்க. ஸ்டாலின் படமும் இருக்கணும், கருணாநிதி படமும் இருக்கணும். அதோட தொடர்ச்சியா வேணும்னா ஆசைப்பட்டீங்கன்னா உதயநிதி படத்தை வைங்க. நம்ம அக்கா கனிமொழியை விட்டுறாதீங்க. நீலி கண்ணீர் வடிச்சாங்கல்ல, அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு தெரியணும். ஆக ஒரு காலகட்டத்துல இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக்க மூடுவோம். டாஸ்மாக்க மூடுறதுக்கு முன்னாடி திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை மூடுவோம் அப்படிலாம் சொல்லி பேசினாங்கல்ல. என்னமோ தமிழக பெண்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினாங்கல்ல, அது எதிர்கட்சியா இருக்கும்போது. ஆளுங்கட்சி ஆனப்புறம் அதை பத்தி பேசுறதே இல்லை. அதனால கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவங்க 4 பேரோட போட்டோவும் எல்லா டாஸ்மாக் கடையிலும் இருக்கணும். இளைஞரணி கூட இதை கன்சிடர் பண்ணலாம். சரி, இப்போ இந்த விமர்சனம் வந்து முதலமைச்சரோட ஃபோட்டோ வந்து இப்போ வந்து மதுக்கடைகளை வைக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்துமா? அது காரணம் நான் 2 விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் ஏன் இப்படி வைக்கிறோம், மற்ற இடத்துல ஏன் அப்படி வைக்கலன்னு சொல்லி. எந்த ஒரு ஸ்டேட்லையும் இந்தியாவில் டார்கெட் வச்சு மது விற்பனை நடக்கலாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல வச்சிருக்கிறாங்க. அரசாங்கம் வந்துட்டு மதுபான கடைகளை வச்சிருக்கு. அது அப்படியே ஒரு ஓரமாக சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ சிகரெட்டு அலோவ் பண்ணுறோம், பீடி சிகரெட் இருக்குல்ல, அந்த மாதிரி அலோவ் பண்ணுறோம். சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனிஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி விற்கிறாங்க. அது உடலுக்கு வந்துட்டு கேடுன்னு தெரியுது, ஆனாலும் இருக்குது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் மதுபான கடைகள் இருக்குது. ஆனால் டார்கெட் வைக்கிறது இல்லைங்க. அது இல்லாமல் அங்கே முறைகேடு நடக்கலை. இப்போ இடி வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அந்த அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மதுபான கடையில் அந்த நிறுவனத்து மேலே இடி ரைடு போயிருக்கா?
எத்தனையோ எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம், கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் இருக்குல்ல. பக்கத்துல கேரளா வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஆளுது, தெலுங்கானாவையும் கர்நாடகாவையும் வந்துட்டு காங்கிரஸ் ஆளுதுல. அங்கெல்லாம் போகலையே ஈடி போகல. இங்க தமிழகத்துல வந்துட்டு அவ்வளவு முறைகேடு நடக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி போய் படத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. சரி, இந்த விஷயத்துல வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஈடியை கண்டிச்சிருக்காங்கல்ல. நீங்க வந்து இனிமேலுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து எந்த விசாரணையும் பண்ணக்கூடாது. இங்க வந்து அந்த அரசு ஊழியர்களை வந்து நிறைய நேரம் வச்சிருந்தது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது கோர்ட்டு அப்சர்வேஷன் சில விஷயம் சொல்லும், சில கமெண்ட் பாஸ் பண்ணும். அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வருதோ அதுதாங்க முக்கியம். அதுதான் ஆத்தென்டிக். போற போக்குல சில விஷயம் சொல்லிட்டு போவாங்க. சொன்ன ஜட்ஜஸ கூட இடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தப்புறம் அவங்க நிலைப்பாடு மாறிடும். ஸோ ஃபைனலா என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதை பத்தி நான் கமெண்ட் பண்ணணும். ஒரு பொலிட்டீஷியன் யாராச்சும் இப்படி சொல்லியிருந்தா நம்மளோட ரியாக்ஷன்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி கமெண்ட் பண்ணுவோம். நான் ஒரு லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவன். 4 லா காலேஜில் ப்ரொஃபஸராக 12 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்கிற அடிப்படையில் ஜுடிஷியரி மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனால ஜட்ஜஸ் மேலே எனக்கு லேர்ன்டு ஜட்ஜஸ் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவங்கள பத்தி அவங்களோட கமெண்ட் பத்தி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இம்பாக்ட் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து நீங்க கமெண்ட் பண்ணும்போது, ஒரு அப்சர்வேஷனை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அது என்னமோ ஜட்ஜ்மெண்ட் போல இன்னைக்கு திமுக காரன் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்ப உங்களை போன்ற ஊடகவியலாளர் கூட இதை கேள்வியா கேட்கிற அளவுக்கு என்னமோ ஈடி தப்பு பண்ணது மாதிரியும், இவங்க டாஸ்மாக்ல உள்ளவங்க எல்லாம் நல்லவர் மாதிரியும், ஒரு ஜட்ஜி சொன்ன ஒரு சின்ன கமெண்ட் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால ஜட்ஜஸ் அப்படி சொல்ல வேண்டாங்கிறது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இப்போ ஜட்ஜஸ் மட்டும் இல்லை சார், மக்களுக்கே இப்போ இடி மேலே ஒரு ஒரு அனுதம் ஒரு கொஷின் இருக்கோ அப்படின்ற கேள்வி எழுது. ஏன்னா இடி வந்து நிறைய ரைட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து கேசஸ் போடுறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு எவ்வளோ தண்டனை கிடைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இது பார்க்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு வந்துட்டு சில விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் இது ஒரு பொலிட்டீஷியனா சொல்லல, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா சொல்றேன். லா காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தங்கிற அடிப்படையில் சொல்றேன். மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்ஸ், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தங்களோட கைப்பாவையை பயன்படுத்தினாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்காரோ இல்லையோ, போ ரெய்டு போ, மிரட்டு, சும்மா தூக்கி உள்ள வை, அப்படிலாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க. ஆனா மோடி ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், பிஜேபியோட ஐடியல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சவர். அவங்க என்னைக்குமே எது சரியோ, எது சட்டப்பூர்வமா இருக்குதோ, எது தர்மத்தின் அடிப்படையில் சரியோ அதை மட்டும்தான் செய்யறார். காங்கிரஸ் வந்துட்டு அரசியல் காரணங்களுக்காக நிறைய தலையிட்டு இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணும். திடீர்னு ரெய்டு விடும், உடனே தூக்கி உள்ள வைக்கும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் கன்க்ளூஷன் பார்த்தா ஒரு ஜட்ஜ் அது ஒன்றும் பெரிய தண்டனை அப்படிலாம் இருக்காது. ஏன்னா இவங்க மிரட்டுவாங்க, இத்தனை கோடி ரூபாய் காசு கொடு, எங்க கூட கூட்டணி வை. திமுக கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது திமுக கூட ஒரு ஃப்ளோர்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இன்னொரு ஃப்ளோர்ல ரெய்டு போகுது. இதே ஏன் இங்க வந்துட்டு நான் சொல்ற சீட்டை கொடுக்கலன்னா ரெய்டு விட்டு உன்னை தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் செய்யாது. குறிப்பா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்படி செய்ய மாட்டாரு. இப்ப நாம என்ன சொல்றோம், இடி போன்ற அமைப்புகள் மத்திய அரசாங்கத்தின் அமைப்புகள், அது நோ டவுட். ஆனா மோடி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா, ஒவ்வொரு அமைப்பிலையும் நேர்மையான திறமையான அதிகாரிகளை போட்டுறது. அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்றது என்னன்னா, அரசியல் தலையீடுக்கு செவி சாய்க்க வேண்டாம், அரசியல் காரணங்களுக்காக நீங்க தலையிட வேண்டாம். உண்மையாவே ஒருத்தங்க முறைகேடு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா போங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, எல்லா ஆதாரத்தையும் திரட்டுங்க, அதுபடி நடவடிக்கை எடுங்க, கோர்ட்ல போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இப்படிதான் சொல்லியிருக்கிறார். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணது மாதிரி நாங்க உடனே தூக்கி உள்ள வைக்கிறதில்ல. ஒரு வீட்டுக்கு, ஒரு ஆபீஸுக்கு, ஒரு நிறுவனத்துக்கு இடி ரெய்டு போறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2 வருஷம் மானிட்டர் பண்றாங்க, எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்ச அப்புறம் தான் ஒரு பேசிக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் தான் ரெய்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு சில எக்ஸ்ட்ரா ஆவணங்களை வந்துட்டு கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி அந்த ஆவணம் எல்லாத்தையும் பகுப்பாய்வு பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் யார் யாரு கூட எல்லாம் கான்டாக்ட் இருக்காரு, அவர் மட்டும் முறைகேடு பண்ணியிருக்கிறாரா, அவர் கூட சேர்ந்து மற்றவங்களும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா, இதெல்லாம் இந்த எவிடன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சு அவங்க வீட்லயே ரெய்டு போய் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துட்டு திரட்டின அப்புறம் தான் அவங்கள அதாவது நம்ம சம்மன் கொடுத்து கூப்பிடுறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட 10 சம்மன் 10 அழைப்பு எடுத்தும் வரல, அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லா வாய்ப்பும் கொடுக்குறாங்க. எவ்வளவு ஜனநாயகம், எவ்வளவு ரூல் ஆஃப் லா, சட்டப்படியான ஆட்சின்னு பாருங்க. அந்த அடிப்படையில் இடி வந்துட்டு ரெய்டு போகுது, டாக்குமெண்ட் எடுக்குது, அனலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். இது ஒரு கொலை செஞ்சவனை உடனே பிடிச்சி உடனே தூக்கி போடுற மாதிரி கிடையாது. உங்களுக்கு தெரியும்,
காங்கிரஸ் ஆட்சியில மும்பையில தாஜ் ஹோட்டலை அட்டாக் பண்ண தீவிரவாதிகளையே சில பேரை சுட்டு கொண்டோம், சில பேரை உயிரோட பிடிச்சி எல்லாத்தையும் விசாரிச்சு அவசாரப்புல நம்ம நாட்டில இருந்தே ஒரு அட்வொகேட்டை போட்டு சட்டப்படித்தான் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். கண்ணு முன்னாடி வீடியோ பார்த்தோம், அவன் சுடுறது தெரியுது. ஆனா சட்டத்துக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாமே சட்டத்தின்படி தாங்க நடக்கணும். அப்பதான் ஒரு நிரபராதி பாதிக்கப்பட மாட்டான். காந்திஜி சொல்லியிருக்காருல, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது. நீங்க எடுத்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு நீங்க தண்டனை மாதிரி ஒண்ணு பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், அரசியல் பழிவாங்கலுக்காக நல்லவனை தப்பே செய்யாத ஒருத்தனை கூட தூக்கி போட்டு தண்டனை கொடுத்துருவான். அப்படி நடக்கக்கூடாது. அதனாலதான் சட்டத்தின்படி சட்டத்தின் வழியில நடக்கணுங்கிறதுக்காக தான் இடி பொறுமையா என்னென்ன ஸ்டெப் எப்ப எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கணும். நல்லா இந்த நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சவங்கிற அடிப்படையில் சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆட்சியில அவ்வளவு சாதாரணமா யாரும் தப்பிச்சிட முடியாது. 2G வழக்குல லோயர் லெவல் கோர்ட்ல இருந்து வெளில வந்தாங்க ஆராசாவும் கனிமொழியும். இன்னைக்கு அந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட் எடுத்திருக்கு. விசாரணை வரும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயம், உங்களுக்கு கோபம் வருது. இவ்வளவு கொள்ளடிக்கிறான இந்த திமுக காரன் எல்லாருக்குமே தெரியுதே, எல்லாரும் நம்புறமே, உடனே தூக்கி உள்ள போடலையே அப்படின்னு. சட்டத்தின் வழி நடக்கணும், நாட்டுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக, சட்டத்தின் ஆட்சி நடக்கணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. நிறைவா அவங்க எல்லாம் அவங்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீர்வார்கள். ஏன்னா இது மோடியின் அரசாங்கம், பிஜேபியின் அரசாங்கம். தீய சக்தி திமுக ஒருபோதும் தப்பிக்க முடியாது. சரி, இப்போ முக்கியமான விஷயம் சொன்னீங்க, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னும் போது, இப்போ வந்து செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அப்போ வந்து அவங்க இப்போ சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட காசு வாங்கினாரு, வேலையும் கொடுக்கல, என்னோட காசும் போயிடுச்சு அப்படின்னு ஒரு நிரபராதி சொல்றாருல, அவர் கடைசியில் தண்டனை கிடைக்கவே இல்லையே, அது ஒரு எப்படி இப்போ அரசாங்கத்தையோ நீதிமன்றத்தையோ அவர் எப்படி பார்ப்பாரு? இல்ல கண்டிப்பா தண்டனை கிடைக்குங்கிறேன். இப்ப ஒரு பெயில தாங்க வந்திருக்காரு, ஜாமீன்ல தான் உள்ள வந்திருக்காரு. நீங்க கூட சாராய அமைச்சர்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் ஜாமீன் அமைச்சர்னு கூட சொல்லிக்கலாம். நீங்க திமுக நிறைய அமைச்சர்கள் வந்துட்டு ஜாமீன்ல தான் இருக்கிறாங்க. அப்ப இன்னும் அந்த கேஸ்ல இருந்து அவரை வந்துட்டு நிரபராதின்னு வெளியில விடலாங்க. தீர்ப்பு ஃபைனல் தீர்ப்பு வரல. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்தா தான் இவர் கொஞ்சம் நம்பிக்கை இழக்கணும். அந்த மாதிரி நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், அவங்களோட குடும்பம் எல்லாம் மன அமைதி அடையிற அளவுக்கு, திருப்தி அடைகிற அளவுக்கு செந்தில் பாலாஜி கண்டிப்பா மிகப்பெரிய தண்டனையை பெறுவார். ஒண்ணு கோர்ட் மூலமா கொடுக்கிற தண்டனை. ஆனா அதை விட ஒரு அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய தண்டனை மக்கள் மன்றத்துல கொடுக்கிறது, தேர்தலில் கொடுக்கிறது. தமிழகத்துல இந்த திமுக ஆட்சியால பாதிக்கப்பட்ட அத்தனை இளைஞர்களும், பெண்களும், பெரியவர்களும், மாணவர்களும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுவீங்க. திமுகவுக்கு எதிராக போராடக்கூடிய, தமிழக மக்களுக்காக போராடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காக தாமரை சின்னத்துல ஓட்டு போடுவீங்க, நோ டவுட். ஆனா அதோட நிறுத்திக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்கிட்டையும் பேசுறீங்க. உங்களோட நண்பர்கள், உங்களோட சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஊருக்காரங்க, உங்க கூட படிச்சவங்க, உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லார்கிட்டையும் பேசுங்க. இந்த திமுக என்பதும் அதோட ஒத்துதக்கூடிய கைக்கூலிகள், கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தை எவ்வளவு பாழ்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உண்மையிலேயே கடவுளால கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வ.உ.சி, இப்படி மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கனவு கண்ட இந்த தமிழகம் இன்னைக்கு எவ்வளவு பாழ்பட்டு போய் கிடக்கு, சீரழிஞ்சு கிடக்குது. இதுக்கு காரணம் இந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் தான். இவங்க இவ்வளவு ஊழல் பண்றாங்க, இவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, ஊரடிச்சு உலையில போடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் வெறுப்பு அரசியல் பண்றாங்க. ஏழைகளுக்கு ஒரு நியதி, பணக்காரங்களுக்கு ஒரு நியதி, இவங்க வீட்டு பெண்களுக்கு முன்னுரிமை, மத்த வீட்டு பெண்கள் எல்லாம் கீழே இருக்கணும். சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை தோற்கடிக்கணும். நீங்க தமிழகத்துக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வர 2026 தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. குறைந்தபட்சம் 100 பேர்கிட்ட பேசுங்க. திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திலும் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு அவரவர் சின்னத்திலும் நீங்க ஓட்டு போடுறது தான் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய நல்லது. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.